ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरचितं सद्गुरुं तं नमामि. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன். இங்கு வந்திருக்கும் தவத்திரு பாலமுருகனடிமை சுவாமிகளையும் தவத்திரு சச்சிதானந்த சுவாமிகளையும் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா திரு காதர் முகைதீன் அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர் திரு சி ஞானசேகரன் அவர்களையும் மற்றும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன். பிரபஞ்ச சக்தியின் அற்புதங்கள் இன்றைய சொற்பொழிவின் தலைப்பு. முதலில் அற்புதங்கள் என்றால் என்ன? மனிதன் உருவான காலந்தொட்டு என்று அவன் யோசிக்க துவங்கினானோ, சிந்திக்க துவங்கினானோ, அன்றிலிருந்தே அற்புதங்களை பற்றிய கற்பனைகள், அற்புதங்களை பற்றிய கதைகளும், அற்புதங்களை பற்றிய கனவுகளும் அவனுடைய எண்ணப்போக்கின் பாதியாக, அவனுடைய எண்ணப்போக்கின் பாதையாக, அவனுடைய எண்ணப்போக்கின் பகுதியாக இருந்து வந்திருக்கிறது. மதங்களாகட்டும், ஆன்மீக குழுக்களாகட்டும், தத்துவ வெளிப்பாடுகளாகட்டும், அல்லது ஆதிவாசிகளின் நாகரீகத்திற்கும் முற்பட்ட சடங்கு முறைகளாகட்டும், எல்லா இயக்கங்களுமே, ஆன்மீகம் மதம் என்கின்ற பெயரால் உருவான எல்லா இயக்கங்களுமே அற்புதம் என்கின்ற ஒரு கருத்தை அடிப்படையாக வைத்துத்தான் துவங்கி இருக்கின்றன. நம்முடைய மனதினால், நம்முடைய பகுத்தறிவினால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிகழ்ச்சியைத்தான் அற்புதம் என்று நாம் சொல்கின்றோம். எவ்வாறு அடிப்படையாக நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் விஷயத்தின் சாரம், அதனுடைய நுட்பம் நமக்கு தெரியாமல் போனால் அதை ஆச்சரியத்தோடு நாம் பார்க்கிறோமோ, அதே போல் மன உலகத்திலே, உள் உலகத்திலே நடைபெறும் நிகழ்ச்சிகளின் சாரமோ, அதனுடைய தத்துவமோ நமக்கு தெரியாமல் போனால் அதை நாம் அற்புதம் என்று சொல்கின்றோம். அற்புதம் என்று நாம் சொல்கின்ற எல்லாவற்றிற்குமே மிக தெளிவான அறிவியல் பூர்வமான தொடர்பும் விளக்கமும் உண்டு. ஒரு சின்ன உதாரணம். இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை ஒரு ரேடியோ இயங்குவதையோ, ஒரு தொலைக்காட்சி இயங்குவதையோ நீங்கள் அற்புதம் என்று நினைக்க மாட்டீர்கள். ஏனென்றால் ரேடியோவின் இயக்கத்தை பற்றியும் தொலைக்காட்சியின் இயக்கத்தை பற்றியும் அறிவியல் ரீதியாக மிக தெளிவான உண்மைகளை நமது சமுதாயம் தெரிந்து வைத்திருக்கின்றது. அதனால் தொலைக்காட்சியின் இயக்கத்தையோ வானொலியின் இயக்கத்தையோ நாம் அற்புதம் என்று நினைப்பதில்லை. ஆனால் ஒரு சிறு கற்பனை, ஏதோ ஒரு சுனாமியாலோ பேரழிவினாலோ உலகத்தில் இருக்கும் எல்லா வானொலிகளும் தொலைந்து போய் ஒரே ஒரு வானொலி பெட்டி மட்டும் யாராவது ஒருவரிடம் சிக்கிவிட்டால் அந்த வானொலி பெட்டி உலகத்தில் இருக்கும் மற்ற எல்லோருக்கும் அற்புதமாக தெரியும். அந்த வானொலி பெட்டியை வைத்திருப்பவரை மக்கள் கடவுளாக போற்ற துவங்கி விடுவார்கள். அந்த வானொலி பெட்டி, ஒரு பெட்டி தானாகவே பாடுகிறது, தானாகவே பேசுகிறது என்று ஆச்சரியத்தோடு மக்கள் அதை பார்க்க துவங்கி விடுவார்கள். எப்படி அதனுடைய தாற்பயமோ தத்துவமோ தெரியாவிட்டால் அதை அற்புதம் என்று நாம் சொல்கின்றோமோ, அதே போல்
உள்ளுலகத்திலே அக உலகத்திலே நடைபெறுகின்ற இந்த ஆன்மீக சக்தியின் விளையாடல்களை, ஆன்மீக சக்தியின் நிகழ்ச்சிகளை அதனுடைய தத்துவம் தெரியாததனால்தான் நாம் அற்புதம் என்று அழைக்கின்றோமே தவிர, அதனுடைய தத்துவம், அதனுடைய செயல்பாட்டு முறை நமக்கு தெரியும் பொழுது அது அற்புதம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கடைபிடித்து நாமும் நம்மையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதமான அழகான அறிவியல் முறை என்பதை தெரிந்து கொள்ளலாம். அற்புதம் என்று நாம் நினைக்கும் வரை அதன் அருகில் செல்வதற்கும் அதன் ஆழத்தை பார்ப்பதற்கும் தயங்குவோம். இந்த ஒரே ஒரு கருத்தை புரிந்து கொள்ளுங்கள். வெளி உலகத்திலே நடக்கின்ற வெளி உலகத்தின் அனுபவங்களை, வெளி உலகத்தின் பொருட்களை எல்லோருக்கும் புரியும் வகையில் விளக்கி அதை மீண்டும் உருவாக்கும் சூத்திரங்களை வகுப்பவன் விஞ்ஞானி. அதேபோல் உள்ளுலகத்தில் நடக்கும் அனுபூதியை, உள்ளுலகத்தில் நடக்கும் ஞான அனுபவங்களை, உள்ளுலகத்தில் இருக்கும் அபரிமிதமான இறை சக்தியை மற்றவர்களுக்கும் விளக்கி மற்றவர்களும் அதை அனுபவிக்கும் வகையில் சூத்திரங்களை வகுப்பவன் மெய்ஞானி. வெளி உலகத்திலே வெளி உலகம் சம்பந்தப்பட்ட பொருட்களை பற்றிய சூத்திரத்தை வகுப்பவன் விஞ்ஞானி. உதாரணம் நியூட்டன். அவர் தோட்டத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது விழுந்த ஆப்பிளை பார்த்தார். பார்த்த உடனேயே அவருக்குள் ஏதோ ஒரு தெளிவு தோன்றியது, அவருக்குள் ஏதோ ஒரு விளக்கம் தோன்றியது. அவருக்குள் தோன்றிய தெளிவை நாமும் புரிந்து கொள்ளும் வகையிலே மிக தெளிவாக புவியீர்ப்பு விசை விதியாக தந்தார். நாமும் அதை புரிந்து கொள்ளும் வகையில் ஒரு சூத்திரத்தை உருவாக்கினார். அதேபோல் மெய்ஞானி என்பவர் தனக்குள் நடந்த ஆன்மீக அனுபவத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவும் மற்றவர்களும் அனுபவிக்கவும் சூத்திரத்தை வகுப்பவர் மெய்ஞானி. நம்முடைய உலகத்திலே இதுவரை தோன்றிய எல்லா மகான்களும் உள்ளுலகத்தின் விஞ்ஞானிகள். உள்ளுலகத்திலே அவர்களுக்குள் ஏற்பட்ட ஞான அனுபவத்தை மற்றவர்களுக்கு விளக்கி மற்றவர்களும் அதே அனுபவத்தை அடைவதற்கு சூத்திரத்தை வகுத்து தந்தவர்கள். காலத்தினால், இடத்தினால், நேரத்தினால், வேறு வேறு பெயர்களால், வேறு வேறு முறைகளால் அவர்கள் விளக்கி இருக்கலாம். ஆனால் அடிப்படை தத்துவம் ஒன்றே, அடிப்படை சத்தியம் ஒன்றே. அல்லாஹ் என்கிற பெயராலும், கடவுள் என்கிற பெயராலும், இறைவன் என்கின்ற பெயராலும், ஈஸ்வரன் என்கின்ற பெயராலும், ராமன் எனும் பெயராலும், கிருஷ்ணன் எனும் பெயராலும், எல்லா பெயர்களாலும் அழைக்கப்படும் சத்தியம் ஒன்றே. சத்தியத்தை அடையும் வழிமுறைகள், அடையும் சூத்திரங்கள் தான் வெவ்வேறு ஞானிகள் வெவ்வேறு காலகட்டங்களில் வகுத்து அளித்த இறை நூல்கள். கிருஷ்ணன் தனக்குள் நடந்த ஞான அனுபவம் மற்றவர்களுக்குள்ளும் மலர்வதற்காக வகுத்தளித்த நூல்தான் கீதை. அதேபோல் முகமது நபி அவர்கள் தனக்குள் நடந்த ஞான அனுபவத்தை மற்றவர்களும் அடைவதற்காக வகுத்தளித்த மறைநூல் தான் குர்ஆன். அதேபோல் இயேசு கிறிஸ்து தனக்குள் நடந்த ஞான அனுபவத்தை மற்றவர்கள் அடைவதற்கு மற்றவர்களுக்காக விளக்கி கொடுத்த ஞான சூத்திரம்தான் பைபிள். அதேபோல் தனக்குள் நடந்த ஞான அனுபவத்தை மற்றவர்களுக்குள் ஏற்படுத்த புத்தன் வகுத்து தந்த நூல்தான் தம்மபதம். ஒவ்வொரு ஞானியும் தனக்குள் நடந்த ஞான அனுபவத்தை மற்றவர்களும் அடையும் வகையிலே மிக தெளிவாக சூத்திரங்களாக சாத்திரங்களாக வகுத்து தந்திருக்கிறார்கள். இந்த டெக்னாலஜி, தொழில்நுட்பம், உள்ளுலகத்தின் சக்தியை அடையும் தொழில்நுட்பம் தெரியாத வரைதான் இந்த உள்ளுலகத்தின் சக்தி பற்றிய விஷயங்கள் அற்புதங்களாக நமக்கு தோன்றும். அவை ஆரம்ப கட்டத்தில் அற்புதமாக தெரிவது தவறில்லை. ஆனால் அவைகளை அற்புதங்கள் என்ற பெயராலேயே நீங்கள் ஒதுக்கி வைத்து விட்டால்
அவைகள் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறை பலனை தராமலேயே சென்று விடுகின்றன. கிருஷ்ணன் அற்புதமான லீலையை செய்வதற்கு காரணம், அந்த அற்புதத்தை நோக்கி நீங்கள் ஈர்க்கப்பட்டபின் அவருக்குள் மலர்ந்த அனுபவத்தை உங்களுக்குள் தருவதற்காகத்தான். இயேசுநாதர் நீர்மேல் நடந்ததற்கு காரணம், மற்றவர்களை உயிர்ப்பிக்க செய்வதற்கான காரணம், இந்த அற்புதங்களை பார்த்து மக்கள் ஒன்று கூடுவார்கள். ஒன்று கூடிய பின் தான் அடைந்த அனுபவத்தை உங்களுக்குள்ளும் மலரச் செய்யும் ஞான சூத்திரத்தை வழங்குவதற்காகத்தான். சாமி எப்போதும் சொல்றது உண்டு. பல பக்தர்கள் என்னிடம் வந்து கேட்பார்கள், சுவாமி நீங்கள் தியானத்தினால் யாரையும் சரி செய்கிறீர்களாமே, உங்களால் இது நடந்தது அது நடந்தது என்று சொல்வார்கள். சாமி எப்பவுமே சொல்லுங்க, தியான சிகிச்சை என்பது என்னுடைய விசிட்டிங் கார்டு மட்டும்தான். என்னுடைய செய்தி ஞானத்தின் கருத்து. எனக்குள் நடந்த ஞான அனுபவம் உங்களுக்குள் மலர்வதற்கான இந்த தியான சூத்திரங்கள் தான் என்னுடைய செய்தி. வெறுமனே அற்புதங்கள் என்கின்ற நிலையோடு நாம் நின்று விட்டோமானால் வழிபாட்டை மட்டுமே செய்து கொண்டிருப்போம். வழிபாடு என்பது ஆரம்ப நிலை நிகழ்ச்சி தானே தவிர அவர் வழிபடுதல் என்பதுதான் இறுதி நிலை நிகழ்ச்சி. வழிபாடு வேறு, வழிபடுதல் வேறு. கிருஷ்ணன் செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்து மலைத்து கிருஷ்ணனை வழிபடுவது முதல் நிலை. அதற்கு பிறகு அவர் சொன்ன கீதையின் சாரத்தை உள்வாங்கி கிருஷ்ணன் அடைந்த அதே ஞான நிலையை நாமும் அடைந்து அந்த நிலையை அடைவதற்காக அவர் வழிபடுவது இரண்டாவது நிலை. வழிபாடு வேறு, வழிபடுவது வேறு. வழிபாடு அற்புதமான துவக்கம், ஆனால் வழிபடுவதுதான் இறுதி நிலை. கிருஷ்ணனை வழிபடுவது அற்புதமான துவக்கம், ஆனால் இறுதி அல்ல. விவேகானந்தர் மிக தெளிவாக சொல்கின்றார், ஒரு ஞானியை வழிபடுவது, இறைவனை வழிபடுவது அவருடைய உபதேசங்களை கடைபிடிப்பதற்கான ஒரு இன்ஸ்பிரேஷனாக, உந்து சக்தியாக இருக்க வேண்டுமே தவிர வெறுமனே வரட்டு சடங்காச்சாரியமாக முடிந்துவிடக் கூடாது. கிருஷ்ணன் காட்டிய அன்பு, ஞானம் என்கின்ற தத்துவத்தை அடைவதற்காக, அந்த தத்துவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் உணர்வதற்காக கிருஷ்ண வழிபாடு நமக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்குமானால் கிருஷ்ண வழிபாடு இனிமையான ஒரு விஷயம். ஆனால் கிருஷ்ணன் காட்டிய செய்தியிலிருந்து வழுவதற்காக கிருஷ்ணனுடைய வழிபாடு நம்மை தூண்டுமானால் நாம் கிருஷ்ணனுடைய வார்த்தைகளை ஒழித்து கிருஷ்ணனையே எதிர்ப்பதற்கு சமம். ஒரு சின்ன கதை. அயோத்தியிலே ராமதாசர் என்கின்ற ஒரு அழகான, ஒரு அற்புதமான பக்தர் இருந்து வந்தார். அயோத்தியிலே இருக்கின்ற சரையு நதி கரையிலே அவர் தவம் ஏற்றி வந்தார். அந்த ராமதாசர் அவருடைய மொத்த சொத்தும் அவர் வைத்திருந்த ஒரே ஒரு ராமாயண புத்தகம். அவரிடம் வேறு ஒன்றுமில்லை. சரையு நதி கரையிலே அமர்ந்து எப்போதும் தவம் செய்து கொண்டிருப்பார். ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன், ஏழை பிச்சைக்காரன் அவரிடம் வந்து, ஐயா, நான் 3 நாள் ஆகியது, தயவு செய்து ஏதாவது வழிகாட்டுங்கள், ஏதாவது பிச்சைகள் என்று கேட்டான். ராமதாசர் கண்களில் நீர் மல்க, அப்பனே, நானே ஒரு பிச்சைக்காரன், என்னிடம் வந்து பிச்சை கேட்டாயே, என்னிடம் ஏதும் இல்லையே, ஆனால் உன்னை வெறுங்கையோடு அனுப்ப எனக்கு மனம் இல்லாததனால் இந்த ஒரே ஒரு என்னிடம் இருக்கும் ராமாயண புத்தகத்தை அளிக்கின்றேன். இந்த ராமாயண புத்தகத்தை எடுத்து செல், ஊருக்குள்ளே சென்று இது என்னுடைய புத்தகம் என்று நீ சந்தையிலே சொன்னால் யாராவது என்னுடைய பக்தர்கள் பணம் கொடுத்து இந்த புத்தகத்தை பெற்றுக் கொள்வார்கள். அந்த பணத்தை வைத்து நீ பசியாறிக்கொள், உன்னை நீ திருப்தி செய்து கொள் என்று சொல்லி புத்தகத்தை கையில் கொடுத்து விட்டார். பிச்சைக்காரனும் சென்று விட்டான். மறுநாள் காலை ராமாயணம் படிக்க வேண்டிய நேரம் வந்தது.
வாழ்க்கை முழுவதும் அந்த புத்தகத்தை இவர் உயிராக கருதி வந்தார். அன்று ஆனால் அந்த புத்தகம் இல்லை படிப்பதற்கு. உடனே அவர் ராமனை நோக்கி சொல்கிறார், ராமா, உன்னுடைய வார்த்தைகளை காப்பாற்றுவதற்காக உன்னுடைய வார்த்தையை நான் தானமாக தந்துவிட்டேன். உன்னுடைய வார்த்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உன்னுடைய வார்த்தைகள் அடங்கிய புத்தகத்தையே நான் தானமாக தந்துவிட்டேன். ராமருடைய வாழ்க்கை அன்பு கருணை என்பதை செய்தியாக கொண்டது. ராமருடைய வாழ்க்கையே அன்பும் சகோதரத்துவமும் தான். அவருடைய வாழ்க்கையின் செய்தியான அன்பையும் சகோதரத்துவத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து வர வேண்டும் என்பதற்காக உன்னுடைய வார்த்தைகளாகிய ராமாயணத்தையே நான் தானமாக கொடுத்து விட்டேன் என்று சொல்றார். அற்புதமான கருத்து. ராமனுடைய வாழ்க்கையின் செய்தியாகிய அன்பை காப்பாற்றுவதற்காக ராமாயணத்தை தானமாக கொடுத்து விட்டார். தத்துவங்களுக்காக தனிநபர்களை தியாகம் செய்தது. ராமதாசர் உண்மையான ராமபக்தர். ராமர் எதற்காக வாழ்ந்தாரோ அந்த கருத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க தோன்றியவர். அந்த கருத்தை தனக்குள் ஏற்றுக்கொண்டவர். நாமும் எப்பொழுது இந்த ஞானிகள் எதற்காக வாழ்ந்தார்களோ அந்த லட்சியத்தை நமக்குள் உள்வாங்குகிறோமோ அப்பொழுதுதான் நம் வாழ்க்கை மலரத் துவங்கும். ஆரம்ப காலம் முதல் இன்று வரை மனிதன் அற்புதங்களை பற்றி மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டிருக்கிறான். மீண்டும் மீண்டும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். மீண்டும் மீண்டும் ஆய்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு வானொலி எப்படி இயங்குகிறது என்பது தெரியாத வரை நாம் வானொலியை ஒரு அற்புதமாகத்தான் பார்ப்போம். அதனுடைய தத்துவமும் சூக்ஷ்மமும் நமக்கு தெரிந்து விடுமானால் அது ஒரு நடைமுறை விஷயமாக, அது நம்முடைய வாழ்க்கையின் சாதாரண ஒரு அம்சமாக மாறிவிடுகின்றது. அதே போல் இந்த யோகிகளும் ரிஷிகளும் செய்யும் சித்து விளையாடல்கள், அற்புதங்கள், இவைகளை அதனின் சூக்ஷ்மம் தெரியாதவரை மட்டும்தான் நாம் அற்புதங்கள் என்கின்ற பெயரால் நினைப்போம். உண்மையில் எப்படி வானொலி இயங்குவதற்கு ஒரு தெளிந்த ஃபார்முலா டெக்னாலஜி இருக்கிறதோ அதே போல இந்த யோகிகளும் ரிஷிகளும் ஞானிகளும் முனிகளும் அற்புதங்கள் என்கின்ற பெயரால் செய்கின்ற நிகழ்ச்சிகளுக்கும் மிக தெளிவான சூத்திரங்கள் உண்டு, மிக தெளிவான சாத்திரம் உண்டு. அது யாருடைய தனிப்பட்ட சொத்தும் அல்ல. விரும்புபவர்கள் அத்துணை பேரும், வேண்டுபவர்கள் அத்துணை பேரும், கேட்பவர்கள் அத்துணை பேரும் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து தன்னையும் அந்த நிலைக்கு உயர்த்தி கொள்வதற்கான சாத்தியம் உடைய அற்புதமான தெளிந்த ஞான சூத்திரங்கள்